படத்துல கண்டென்ட்டாவே நல்லா சொல்லியிருக்காரு. என்னன்னா கேர்ள்ஸ் உண்டான விஷயமா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு டேரக்டர். ரொம்ப நல்லா. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான அட்டம் எல்லா கேரக்டருமே நல்லா ஆமாம், நடிச்சவங்க எல்லாம் எல்லாமே ரொம்ப லைவ் லொகேஷன்ல ரொம்ப லைவா ஷூட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஷூட் பண்ணது, போட்டோகிராஃபி, மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு அதான் ஒரு சின்ன சோசியல் மெசேஜோட சொல்லியிருக்காரு டேரக்டர். கண்டிப்பா ஃபேமிலியோட எல்லாரும் நல்லா பார்க்கணும். ஆண் மட்டும் தான் இந்த காலத்துல சம்பாதிக்கணும் வைக்கணும்னு சொல்றாங்க. அந்த கருத்தை மறுத்து அழகா பெண் இருந்தாலே போதும், ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்கலாங்கிறத இந்த படம் வலியுறுத்துறது. உண்மையிலேயே நல்ல பெண்களுக்கான இந்த படம் எல்லாரும் பார்க்கணும். கண்டிப்பா இந்த படத்தை குடும்பத்தோட அனைவரும் பார்க்க வேண்டிய படம். இந்த படத்தை அரசாங்கம் அனைத்து பள்ளிகளிலும் திரையிட அனுமதிக்குமாறு கேட்டு. நிறைய பேருக்கு தெரியல, பட் இது நல்லா இது கிடைக்கும். கருத்து என்னன்னா பெண்கள் அவேர்னஸ், தற்காப்பு கலை கத்துக்கலாம், அவ்வளவுதான். வேற இந்த மாதிரி எல்லாமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாமே நல்லா நடிச்சு, சின்ன பசங்க வந்து எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகும். இல்ல, இந்த கதையை தேர்வு பண்ணும்போது இந்த கதைக்கு வந்து ஷீலா அவங்க தான் நடிக்கணும்னு பிளான் பண்ணோம். அதே மாதிரி அந்த கதாநாயகன் கதாபாத்திரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹரிகிருஷ்ணன் பண்ணணும். ஏன்னா நான் வில்லேஜ் சப்ஜெக்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது இதுக்குள்ள வந்து ஒரு வாழ்வியல் இருக்கு. அந்த வாழ்வியலை மக்கள் முன்னாடி சொல்லணும்னு சொல்லிட்டு அது யதார்த்தமான 2 ஆர்டிஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இதுல யதார்த்தமானவங்க தான் நடிக்கணும்னு பிளான் பண்ணும்போது தான் ஷீலாவும் ஹரியும் நாங்கள் வந்து சூஸ் பண்ணோம். அவங்க நான் நினைச்ச மாதிரியே அதுக்கு மேல நல்லபடியாவே இந்த படத்தை வந்து நடிச்சு கொடுத்துருக்காங்க. என்னன்னா நடிச்சிருக்காங்கன்றது கூட இந்த படத்துல அவங்க 2 பேரும் வாழ்ந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஷீலா வந்து வேம்புவாவும், வெற்றி வந்து ஹரி வந்து வெற்றியாவும் வாழ்ந்திருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க, உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். மக்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்க எங்க படக்குழுவுக்கு. அப்படி கசப்புன்னு சொல்ல முடியாது சார். அது வந்து வேம்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேப்பலை அம்மன் தான் சொல்லுவாங்க. ஸோ அவர் அம்மன் தான் மையப்படுத்தி இருக்கணும் தவிர அதை கசப்புன்னு சொல்ல முடியாது. ஆமா, சிலம்பம் நல்ல டீட்டெயிலிங்கா இருக்கு சார். ஒரு சின்ன ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாம் கத்துக்கணும் அப்படிங்கறது ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்லியிருக்காங்க. அப்படி மையப்படுத்தி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு சார். அவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதெல்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா எல்லா ஃபீமேலுக்கும் செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ். அவ்வளோ டீட்டெயிலா சொல்லல. லைக் எந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்றத காமிச்சிருக்காங்க. லைக் அந்த எல்லாரும் கத்துக்கணும்ன்றதுக்காக. மியூசிக்லாம் வந்து வில்லேஜ் ஜானர்ல இருக்கு. கொஞ்சம் கானா மாதிரி அந்த மாதிரி தான் வருது. ஸோ நல்லா இருக்கு எல்லா சாங்குமே கேட்க. வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு மத்தியில வேம்புக்காக சப்போர்ட் பண்ண வந்திருக்கிற ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஷோ பார்த்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து வெளியே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நியர்பை இருக்கிற தியேட்டர்ல போய் குடும்பங்கள் கொண்டாடும் படமா வந்து நீங்க தான் கொண்டு போகணும். அதுக்கு நான் உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு பெரிய ரெக்வெஸ்டா வைக்கிறேன். ரொம்ப நல்ல ஒரு ஆண் இல்லாம பெண் இல்ல, பெண் இல்லாம ஆண் இல்ல, யதார்த்தமான ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பத்தி இந்த படம் பேசியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். அப்படிதான் நான் எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. ஸோ வேம்பு படத்துக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் இந்த படத்தை ஒரு வெற்றி படமா மாற்றணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இல்ல பரவாயில்ல, பேசுங்க. ரொம்ப நன்றி, சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரெஸ் பீப்புளுக்கு எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வேம்பு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது என்னோட முதல் படம். மக்கள் வந்து பார்த்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் அனைவரும் தேட்டரில் போயிட்டு இந்த படத்தை பார்க்கணுன்னு எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன். இந்த படத்தில் வந்து நல்ல கருத்துக்கள் இருக்குது. சமூக பொறுப்போடு இந்த படத்தை வந்து எடுத்திருக்கோம். நல்ல வாழ்வியலான ஒரு கதை. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் தேட்டரில் இந்த படத்தை பார்த்து ஆதரவு கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் வேம்பு படக்குழு சார்பாக நான் கேட்டுக்கிறேன். நான் சொல்றேன் என்னன்னா சார், அது டெக்னிக்கல் இஷ்யூ தான். அது சென்சார் சர்டிஃபிகேட் வர்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால ப்ரெஸ் பீப்புளுக்கு போட முடியல.
வேம்பு டீம் சார்பாக நான் சாரி கேட்டுக்கிறேன். பட் உங்களுக்கான ஷோ நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் ஜான் சாரோட நிறைய கம்யூனிகேட் பண்ணோம். பட் நீங்களும் பிஸியாக இருக்கிறதா அவர் சொன்னார். இன்னைக்கு நாளைக்கு மதியானம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஷோ நாங்கள் ரெடி பண்ணுறோம் சார். தேங்க்யூ. பட் நீங்கள் அதனால ஆதரவு கொடுக்காம இருந்துடாதீங்க. தயவு செய்து நல்ல படம் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் நீங்கள் தான் தயவு செய்து சேர்க்கணும். நல்ல படம் எடுத்திருக்கீங்க. ஓகே. விளையாட்டு சம்பந்த தற்காப்பு கலை ஒரு நல்ல அதுக்கு சம்பந்தம் கூட நிறைய பேர் இருக்காங்களா, அவங்க வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே தான் வருவாங்க சார். அவங்க படம் பார்த்துட்டு வருவாங்க. நாங்கள் பேசியிருக்கோம் ஆல்ரெடி. இவங்க ஷீலாவும் ஹரியும் போயிட்டு ஒரு உலக சாதனை பண்ண சிலம்பத்தில் உலக சாதனை பண்ண ஒரு ஈவெண்ட் நடந்தது. அங்கே போய் இவங்க பரிசளிப்பு விழாலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சைடில் சிலம்பம் அசோசியேஷன் சைடில் நாங்கள் பேசியிருக்கோம். அவங்க கூப்பிடும்போது நாங்கள் கண்டிப்பாக போய் பண்ணுவோம் சார். இன்னொரு அங்கீகாரம், கரெக்டான ஒரு அங்கீகாரம் இல்லைன்றது அது டைரக்டர் தான் சொல்லணும். இல்ல, இந்த நம்மளுடைய பாரம்பரிய கலையான சிலம்பக்கலை வந்து எல்லாருக்கும் தெரியும் தான் நான் ஆசைப்படுறேன். இது வரைக்கும் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல போயிடலாம். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பா தெரியணும். அதை மையப்படுத்தி தான் வந்து இந்த படத்துல வந்து நம்மளுடைய தற்காப்பு கலையான சிலம்பத்தை வந்து இந்த படத்துல நம்ம வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இதை கொண்டுட்டு வந்தோம். இந்த கதைக்கு அது ஒரு நல்ல ஒரு மையமாவே அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சிலம்பத்தை பத்தி தெரியாதவங்க கூட நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. இது வரைக்கும் கத்துக்காதவங்க கூட நல்லபடியா கத்துக்குவாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். அவங்களுக்கு அந்த ஆர்வம் வரும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இந்த படத்துல நிறைய விஷயங்கள் நல்ல சமூக கருத்தெல்லாம் சொல்லியிருக்கோம். நீங்களும் படம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. நன்றி. நிறைய படங்களுக்கு சர்டிபிகேட் சென்சார் எல்லாம் இருக்கிறாங்க. குறிப்பிட்டு இந்த படத்துக்கு கொடுக்காத காரணம் என்ன? ஒரு முறை நல்ல படம் பண்ணிட்டேன்றதுக்காக இதை சிரமன்ற ஒரு விஷயத்தை வச்சதுனால அப்படியெல்லாம் இல்லை. நாங்க வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களுக்கு ரொம்ப குயிக்காக தான் ப்ராசஸ் பண்ணாங்க. பட் ஆனால் நாங்கள் முன்கூட்டியே வந்து ப்ராசஸ் பண்ணிட்டோம். ப்ரெஸ் மீட்டுக்கு அது வந்துரும்னு சொல்லி நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். அது ஒரு நாள் தள்ளி வந்துருச்சு, அவ்வளோதான் காரணமே. உண்மையிலே சென்சார் கமிட்டியில் வந்து படம் பார்த்தவங்க எங்களுக்கு வந்து கட்டே கொடுக்கல இந்த படத்துக்கு. அந்த குழுவில் உள்ளவங்க வந்து நானும் தயாரிப்பாளர் தான் போயிருந்தோம். எங்கள் 2 பேர்த்தையும் பார்த்து பாராட்டி கை கொடுத்துட்டு, இந்த சமூகத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல படத்தை நீங்க பண்ணிருக்கீங்க, ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு நல்ல படத்தை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படக்குழுல அந்த சென்சார் கமிட்டியில உள்ளவங்க அத்தனை பேருமே எங்க 2 பேரையுமே பாராட்டிட்டு தான் போனாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஸோ இதுதான் சார் நம்மளோட முதல் வெற்றின்னு நானும் தயாரிப்பாளராக அந்த இடத்துல தான் பேசிட்டு வந்தோம். கண்டிப்பா மக்கள் பார்த்தாங்கன்னா இந்த படத்துக்கு நல்ல ஆதரவு கொடுப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால எல்லாரும் மக்கள் தான் இதுக்கு ஆதரவு கொடுத்து இந்த படத்தை வந்து வெற்றிகரமாக்கணும்னு நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன்.